ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான வாய்ப்புகள் என்ன, இந்த பாதகமான வாய்ப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு வர என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய பங்குனி மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் நடக்கப் போகுது, இந்த கிரக சேர்க்கைகள் தரக்கூடிய யோகங்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரிய பகவான் 14ஆம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிட்டார். அதோடு மீன ராசியில் சூரியனும் புதன் சுக்கிரன் ராகு இந்த கிரகங்களோட சேர்க்கையும் நடக்குது. மேலும் மீன ராசியில் சனி பயிற்சியும் இந்த பங்குனி மாதத்தில் தாங்க நடக்க போகுது. இதன் காரணமாக உருவாகக்கூடிய யோகங்கள் ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட யோகமாக அமைய போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே சுக்கிர பகவான் ராசி அதிபதி. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அன்னையின் வழிபாடை செய்கிறது ரொம்பவும் யோகங்களையும் நல்ல பலன்களையும் கொடுக்கும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் ஓ மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களுமே சிறப்பான யோகத்தை கொடுக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கவர்ச்சிக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மனதை தெம்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொள்ளலாம். இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது பல வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். சிலருக்கு எல்லாமே தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதனால் உங்களோட செயல்களில் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே முடிச்சு காட்டுறது நல்லது. ஏன்னா உடல் சோர்வால் அந்த விஷயத்தை முடிக்காமல் போகலாம், அதனால் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். அதனால தான் குடும்பத்தில் சுப காரியங்கள் நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்பும் அமையும். சிலரெல்லாம் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு படிக்கிறதுக்காக அனுப்புவீங்க. உங்களோட முக்கிய திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய யோகம் இந்த மாதம் அமைய போகுது. இதனால் உங்களுக்கு ஒவ்வொரு ஆசைகளாக நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு தாங்க. கவனமாக எல்லா விஷயத்திலுமே செயல்பட்டால் ரொம்பவுமே சிறப்பு. அதுவும் கடன் பிரச்சனையால் தவிச்சிருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களோட சிறப்பான செயல்களால் வருமானம் அதிகரிக்கும். இதன் மூலம் கடன்களை எல்லாமே திருப்பி அடைச்சி புதிய சேமிப்பில் நீங்கள் ஈடுபட முடியும். உடல் உபாதைகள் மறைந்து ஆரோக்கியம் காண்பீங்க. நேர்முக மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் கூட காணாமல் போகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களோட திட்டங்கள் அனைத்தும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கும் அனுப்பி உங்களோட விற்பனைகளை பலமாக்க போகிறீங்க. உங்களோட கூட்டாளிகள் கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கலந்து ஆலோசித்த பிறகு இந்த தொழில் விஷயத்தில் ஈடுபடுறது நல்லது. இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் மனஸ்தாபம் வரும், அதை பார்த்துக்கோங்க. உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிக்க போகிறாங்க. அலுவலகத்தில் ஒரு அனுகூலமான சூழ்நிலை உண்டாக போகுது. சக ஊழியர்களுமே உங்கள்கிட்ட நட்பாக இருப்பாங்க. இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே நீங்கள் கருத மாட்டீங்க. பண வரவுல சின்ன சின்ன தடை ஏற்பட்டாலுமே உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த ஒரு குறையும் ஏற்படாது. விரும்பிய இடமாற்றங்களை பெற உங்களோட வேலை திறன் பளிச்சிட்டு காணப்பட போகுது. அதே போல் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரவும் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சிறப்பானதாக இருக்குது. வரும் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஜாதக ரீதியான தீர்வு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஃபோன் மூலியமாகவே அந்த தீர்வை பெற முடியும். ஆமாங்க, நான் சொல்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே போதும். அவங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக சொல்லிடுவாங்க, தெளிவாக சொல்லிடுவாங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அனைத்துமே தீர்த்து கொள்ள முடியும். இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கும், உபயோகம் பண்ணிக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொண்டர்களின் ஆதரவு செயல்கரிய செயல்களை செய்ய உதவியாக இருக்கும். எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது, இருந்தாலுமே அவங்க மீது ஒரு கண் வச்சுக்கோங்க.
கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக்கிறது உங்களோட திறமை. சச்சரவுகள் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வரலாங்கிறதுனால தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சி மாட்டிக்காதீங்க. கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு கடினமாக உழைச்சால்தான் துறையில் வெற்றி வகை சூட முடியும். கவனமாக இருங்க. மற்றபடி உங்களோட வேலைகளில் குறிப்பிட்ட காலத்திற்குள்ள முடிக்குவதற்கான ஒரு வேகத்தை நீங்கள் செய்யணும். உங்களோட திறமைகளை மக்கள் ஏற்றுப்பாங்க. அதே சமயம் உங்களோட வெளி வட்டார பழக்க வழக்கத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். சக கலைஞர்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாமல் ஏற்படுற சண்டை சச்சரவுகளை தவிர்த்துடுங்க. பெண்மணிகளுக்கு நன்கு யோசித்த பிறகே மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளை நம்புங்க. மற்றவங்க சொல்கிறது அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிட்டு அதை அப்படியே செயல்படுத்திடாதீங்க. கணவரிடமும் குழந்தைகளிடமும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மன சஞ்சலம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது உங்களோட பொறுப்பு. மாணவ மாணவிகள் கடினமாக உழைச்சா இப்படி உழைக்கிறதன் மூலம் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். சிலருக்கெல்லாம் வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பும் அமையும். மனக்குழப்பத்திலிருந்து விடுபடுவீங்க. தீய நண்பர்கள் கிட்ட இருக்கிற நட்பை துண்டிச்சிடுங்க. உள்ளிறங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு சாதனை புரியக்கூடிய வாய்ப்பும் அமையும் உங்களுக்கு இந்த மாதம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் சமாளிக்க பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று ஆண்டாளை வழிபட்டு வருவதன் மூலம் மனதில் இருக்கும் சஞ்சலம் நீங்கும். தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளி வட்டாரத்தில் உங்களோட சிறப்பான செயல்களால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். பண வரவு கணிசமாக உயர்ந்து காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் பிறக்கும். உறவினர்களால் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக உண்டாகும். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சி தற்பொழுது வேண்டாம், கொஞ்ச நாள் கழித்து செய்யுங்க. ஏன்னா தொழில் விரிவாக்கம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. குடும்பத்துலேயுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்குது. ஆனால் வீடு மனை முயற்சிகளில் மட்டும் கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும். அவங்களால மறைமுக ஆதாயமும் கூட உண்டாகும். முக்கிய முடிவுகளை நீங்கள் துணிச்சலாக எடுப்பீங்க இந்த மாதம். உங்களோட முயற்சிக்கு உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட முழு ஆதரவும் கிடைக்கும். மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் உங்களுக்கு இந்த மாதம் பக்கபலமாக இருக்க போகிறாங்க. ஆனால் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவில் நீங்கள் யாருக்குமே தராமல் இருக்கிறது நல்லது. அதே போல் மற்றவங்கக்கிட்ட இரவில் அதை நீங்கள் வாங்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எச்சரிக்கையாக இருங்க. எல்லா விஷயத்துலையுமே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. உங்களோட உணவு பழக்க வழக்கத்தை சீராக கடைபிடிப்பதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களோட பணிகளில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உங்களோட கோரிக்கைகள் உங்களோட மேல் அதிகாரிகளால் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களோட சிறப்பான செயல்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுல இதுவரைக்கும் இருந்த தடைகள் காணாமல் போகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். விற்பனையிலும் சரி லாபம் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இந்த வாரம் ஈடுபடலாம். அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மாதத்தில் பெரும்பகுதி மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது. கணவன் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக கூடிய யோகம் இருக்குது. உங்களுக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு சலுகைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே பல வகையிலுமே நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். இதுபோல் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிற தகவலை நாம் நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க.
தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.